Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் 1 வீக்குக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட தமிழை பார்த்தாலே தெரியும், உங்களோட இந்த ஸ்விக்கியில் 1 வீக்குக்கு 10,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்போம். ஸோ 10,000 ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, இதில் வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எந்த மாதிரி வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பேசலாம். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்விக்கிங்கிறது வந்துட்டு ஃபுட் டெலிவரி ஜாப். ஒரு ஹோட்டல்லேருந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10,000 வீக்லி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு உங்கள் ஜோன் வந்து ஒரு பெரிய ஜோனாக இருக்கணும். கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 10,000 ரூபா டாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்களாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் முடியாது. ஏன்னா சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால ஆர்டர் அதிகமாக வரனால அவங்களால அந்த ஒரு நாளைக்கே வந்துட்டு ஒரு 1000 ரூபா பக்கம் ஏர்ன் பண்ண முடியும். இது இல்லாமல் வந்துட்டு வீக்லி இன்சென்டிவ்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 10,000 ரூபாங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் மற்ற சின்ன சின்ன ஊர்களில் இல்லை மற்ற ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டி அளவுக்கு பெரிய லெவலான ஆர்டர்ஸ் வராது. அதனால நமக்கு ஏர்னிங்கிறது ஒரு 700 ரூபாயோ 600 ரூபாயோ இல்லை 800 ரூபாயோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சில ஊர்களில் வீக்லி இன்சென்டிவ் இருக்காது, டெய்லி இன்சென்டிவ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நமக்கான ஏர்னிங்கிறது அதை சென்னை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ 10,000 ரூபா ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 18 ஆர்டர் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். சில சமயம் 20 ஆர்டர் கூட பார்க்குற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 ஆர்டர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் 800ரூவாலேருந்து 1000 ரூபா இந்த ஸ்விக்கி டெலிவரி ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்துட்டு இன்சென்டிவ் தருவாங்க. வீக்லி இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் எல்லாமே கால்குலேட் பண்ணோன்னா வீக்லி 10,000 எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற டைமிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் சூஸ் பண்ணுறது என்னென்னா, காலையில் 7 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா சாயந்தரத்தில் 7 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கான இந்த 10,000 ரூபாங்கிறத கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ஜோன் ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் இதை பொறுத்து தான் உங்களால் இந்த உங்கள் ஜோனில் 10,000 ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே இருக்குது. கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிறைய நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டியுமே மினிமலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 8,000 ரூபா இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்விக்கியில் இன்கமாக இருக்குது. மினிமலாக ஒரு ஜோனுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா 8,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் கண்டிப்பாக எடுக்க முடியும். எல்லாராலையுமே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜோனில் எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரிலீஸ் ஜாப் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் அதை பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.